தொழில்துறையோடைய வளர்ச்சிக்காக இந்த யூனியன் பட்ஜெட்ல சொல்லியிருக்கக்கூடிய 10 முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பிப்ரவரி 1, 2026 அன்னைக்கு மத்திய அரசினுடைய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடுத்த நிதியாண்டு, அதாவது 2026-27 நிதியாண்டுக்கான ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இந்த பட்ஜெட் ஒன்றுமே இல்லை, இது ஒரு ஜீரோ, இதில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் திட்டங்களும் இதில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் தொழில்துறையோட வளர்ச்சிக்காக ஒரு 10 முக்கியமான அம்சங்கள் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு ஒன்றா பார்ப்போம். இது கட்டாயமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல் விஷயம், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மிஷன் 2.0 அப்படின்ற ஸ்கீம் மூலிமா செமிகண்டக்டர் உற்பத்தி, அதுலேயும் குறிப்பாக சிப் மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் இந்த 2026 பட்ஜெட்டில் 1000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவதா, எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக 40,000 கோடி ரூபாயை அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை அதிக அளவில் உள்நாட்டில் உற்பத்தி பண்ணணும், இதோடைய ஏற்றுமதியும் அதிகரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து மூணாவதா, ஒரு முக்கியமான புது திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் பெயர் பயோஃபார்மா சக்தி. இந்த திட்டத்தின் மூலிமா இந்தியாவை ஒரு பயோஃபார்மா ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு. இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய்ங்க. நாலாவதா, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வெளிநாடுகள்ல இருந்து தான் இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மாறா இதுக்கப்புறமா இந்தியாவிலேயே நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக 3 டெடிகேட்டட் கெமிக்கல் டெக் பார்க்கை உருவாக்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக எங்கெல்லாம் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, குஜராத் அண்ட் ஒடிசாவில் உருவாக்க போகிறாங்க. இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபாய்ங்க. அஞ்சாவதா, கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் சைனாலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா உள்நாட்டிலேயே நிறைய கண்டெய்னர்ஸ் உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக 1000 கோடி ரூபாயை இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு 20 நீர்வழிச்சாலைகள், அதாவது வாட்டர்வேஸ் உருவாக்க போகிறாங்க. இதன் மூலிமா சரக்கு போக்குவரத்தை இன்னும் துரிதப்படுத்த முடிவெடுத்திருக்காங்க. ஆறாவது முக்கியமான அம்சம், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் மேனுஃபேக்சரிங். இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி, இதோடைய உற்பத்திக்காக தனியாக ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு மத்திய அரசாங்கம் இந்த யூனியன் பட்ஜெட் மூலிமா. அடுத்து ஏழாவதா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, 10,000 கோடி ரூபாயை எம்எஸ்எம்இ வளர்ச்சிக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த சிறு குறு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதோடைய வளர்ச்சிக்காக எஸ்எம்இ க்ரோத் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அந்த ஸ்கீமுக்காக 10,000 கோடி ரூபாயை அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா லட்சக்கணக்கான சிறு குறு நிறுவனங்கள் பயனடைவாங்க. அடுத்து எட்டாவது, இந்த சின்ன லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்மால் லெவல் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இவங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் கொரியர் மூலிமா நீங்கள் வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வரையறை அப்படின்றது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாங்க அந்த வரம்பு இருந்துச்சு. இப்போ அந்த வரம்பை நீக்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா கொரியர் மூலிமா நீங்கள் எவ்வளோ அளவிலான பொருட்களை வேணாலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அதுக்கான உச்ச வரம்பு அப்படின்றதே இல்லைங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்படின்றது சின்ன லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்குது. அடுத்து 9வது, தனியார் நிறுவனங்களுடைய உதவியோட இந்தியாவில் 5 முக்கியமான ஹெல்த் கேர் ஹப்ஸ் உருவாக்க போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் ஹப்ஸ் நிறைய உருவாக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 10வதா, தமிழ்நாடு பற்றி எங்கேயுமே சொல்லலைன்னாங்க இல்லையா, இந்த ஸ்கீமில் தமிழ்நாடை பற்றின ஒரு அறிவிப்பு இருக்குங்க. என்னென்னா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா, ரொம்ப அரிய அளவிலான தாது பொருட்கள், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக எங்கெல்லாம் இந்த மாதிரியான ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி முக்கியமாக தமிழ்நாட்டில் போய் தோண்டி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரியான பகுதிகளெலாம் ரேர் எர்த் மினரல்ஸ் நிறைய இருக்குது. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் ஒரு புது ஸ்கீம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்குன்னு தனியாக 7,200 கோடி ரூபாயை அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இனிமேல் தோண்ட போகிறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. சரிங்க, இத்துடன் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் பற்றின செய்திகள் முடிவடையுது. இதில் நான் ஏதாவது பிஸ்னஸ் பற்றின செய்தி மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.